ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிரசாந்த் டைரிஸ். இப்போ நம்ம கரண்ட்டாக பெங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது வந்து சென்னை டு பெங்களூர் ட்ரெயின் விளாக்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருப்போம். இப்போது நம்ம இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் இங்கேருந்து கோவாவுக்கு டேரெக்டாக ஃப்ளைட்டில் போக போகிறோம். ஸ்டே டியூன். காரை வந்து பார்க்கிங்கில் விட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து போர்டிங் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும். அதெல்லாமே ஒன் பை ஒன்னாக பண்ணலாம். ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. ரோட்ஸாக இருக்கட்டும், அந்த கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்குள்ளே போனேன். அட்டகாசமாக இருக்குது. டாப் கிளாஸ் ஃபைட்டர் மாதிரி நல்லா நல்லா மலேசியா, சிங்கப்பூர் அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. டெர்மினல் 1 தான். டெர்மினல் 2 தான் பேசுகிறேன். நேராக போதும். இங்கே இல்லை பார்க்கிங். அவர்கிட்ட கேட்டுக்கலாம். இங்கே நிற்க கூடாது. பார்க்கிங்ண்ணா இந்த 5 daysண்ணா. ಕೀ ಈ ಕಡೆ ಕೊಡ್ತೀರಾ ಇಲ್ಲ ತಗೊಂಡಿರಾ? ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரசாந்த் டைரிஸ். நம்ம வந்து இப்போது நம்ம கண்டினியூ பண்ணியிருப்போம், ஸ்டாப் பண்ணியிருப்போம் இல்லையா? எங்கே நம்ம கரெக்டாக கிருஷ்ணராஜபுரத்தில் வந்து நம்ம விலாகு கட் பண்ணியிருப்போம். இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. காரில் வந்துட்டோம். நம்ம கூட வந்த கேங் வந்து பார்க்கிங்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஒரு 4 daysக்கு வந்து நம்ம பார்க்கிங்க்கு வந்து பேச வேண்டியது இருக்குது. அதான் கைஸ், நம்ம 8:10க்கு வந்து இப்போ ஃப்ளைட்டு நமக்கு. அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டில் தான் வந்து வெயிட் பண்ண போகிறோம். பார்க் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறோம். கைஸ், நம்ம போர்டிங் பாஸ். கைஸ், நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட்டோட மட்டும் வந்தீங்கன்னா இந்த மிஷினில் வந்துட்டு நம்ம இங்கே போர்டிங் பாஸ் எடுத்துக்கலாம். நம்ம டிக்கெட்டை என்ட்ரு பண்ணி இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ளைட், கேட்டு, போர்டிங், சீட்டு அண்டு போர்டிங் டைம். ஃபஸ்ட்டு டைம் கோவா போக போகிறோங்க. ஆக்சுவலி வந்துட்டு கார் பார்க்கிங்க்கு இங்கே வந்து வேலட் பார்க்கிங் பேசணும். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 டேக்கு வந்து 1400 சொன்னாங்க. செகண்ட் டேலேருந்து 550. ஃபஸ்ட்டு டேக்கு மட்டும் 1400. செகண்ட் டேலேருந்து எவ்வளோ நாள் இருந்தாலும் 550. இது வந்து ரேட் வந்து கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு டெர்மினல் 2க்கு போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேக்கு 650, அதுக்கப்புறம் 300 தான். ஸோ நீங்கள் புதுசாக தெரிஞ்சதுனால அங்கே போய் நாங்கள் பார்க் பண்ணிட்டு வந்துட்டோம். ரைஸ், நம்ம போர்டிங் பாஸ்லாம் எடுத்துகிட்டு செக்கப்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம லக்கேஜ் செக்கப் தான் போயிட்டுருக்கோம். நான் அடுத்து எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. ஹேண்ட் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து செக் பண்ண தேவையில்லை. இல்லை நீங்கள் லக்கேஜ் வந்து தனியாக நீங்கள் எடுத்து வரீங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணி அதுலேயே வந்து லக்கேஜ் வந்து போயிடும். நம்ம அப்புறமா இறங்கும் போது தான் வந்து நமக்கு தருவாங்க. ஆனால் ஹேண்ட் லக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 8 kg வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். எங்களுக்கு எல்லாமே 8 kgக்குள்ளே தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சார், நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போக போகிறோம். பட் இதையும் செக் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம இதை வெரிஃபை பண்ண தேவையில்லை. பட் வந்து உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வச்சு வெயிட் போட்டு பார்த்துக்கலாம். கைஸ், வந்து அங்கே தான் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் செக் பண்ணாங்க. உள்ளே வந்துட்டோம். நம்ம லக்கேஜ் எல்லாமே செக் பண்ணிட்டாங்க. ஷாப்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஏர்போர்ட் உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கைஸ், அங்கே பாருங்க ஃப்ளைட்ஸ். CB 350யோட ஒரு யூனிட் இங்கே வச்சுருக்காங்க பாருங்க. வந்து இப்போ டைம் ஆயிடுச்சு நமக்கு. இப்போ வந்து போர்டிங் கூப்பிடுவாங்க, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே நம்ம போர்டிங் பாஸ் அப்ரூவ் பண்ணுவாங்க. அங்கே பாருங்கள், ஃப்ளைட்டு தெரியுது. இவ்வளோ கிட்ட வந்து லைஃப்லேயே இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டை பார்க்குறோம்.
மூவிஸில் மட்டுமே பார்த்த விஷயத்தெல்லாம் இப்போ லைஃப்பில் நம்ம ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். வேறு லெவலாக இருக்குது உள்ளே பார்க்குறதுக்கெலாம். ஆல்மோஸ்ட் நம்ம ஃப்ளைட் கிட்ட வந்துட்டோம். இதுதான் கனெக்ஷன் பாயிண்ட்டு. இங்கே பாருங்கள் டோரு. மூவியில் தான் பார்த்தோம் அதெல்லாம். உள்ளே போகிறோம். இங்கே பாருங்கள். ஆக்சுவலி வந்துட்டு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். உள்ளே டனல் மாதிரி போகுது ஃப்ளைட்டோட லென்த்து. ஆக்சுவலி நான் மைக்கெல்லாம் கூட செட் பண்ணியிருந்தேன். ஆனால் என்ன சொல்கிறது, மைக் ஏதோ ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால நம்ம வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுருச்சு. நம்ம ஃப்ளைட்டு ஏறினதுலேருந்து இறங்குனது வரைக்கும் வெறும் வீடியோ மட்டுமே ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அது வந்து ஒரு பெரிய ஒரு டிஸப்பாயிண்டட் ஆகிடுச்சு கைஸ். நமக்கு பின்னாடி இருக்கிறது தான் மதியம்னா. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாத்துக்குமே டிக்கெட் போட்டாங்க. வந்த 6 பேர்த்துக்குமே ஆளுக்கு ஒரு விண்டோ சீட்டை வந்து நம்ம புக் பண்ணி கொடுத்துட்டாங்க, புக் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ வந்து ஆளுக்கு ஒரு விண்டோ சீட்டு, நல்லா வியூ பார்த்துட்டே போகிறதுக்கு. கைஸ் அந்த பாக்ஸை இழுத்துட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அதில் தான் வந்து லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம லக்கேஜ் போட்டோம்னா அதில் எடுத்துகிட்டு போய் ஃப்ளைட்டில் வச்சுருவாங்க. நம்ம வந்து கரெக்டாக பாருங்கள் விங்ஸுக்கு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே அந்த லைட்டிங்ஸை பார்த்துட்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த விண்டோ ஷட்டரை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டு உள்ளே மொபைல் வச்சுருக்கோம். ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த ஒயிட் கலரில் புகை மாதிரி மேலே வருது பார்த்தீங்களா, அது ஏன் வருதுன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் இதுதான் பார்க்கும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஆக்சிஜனாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு. அப்புறம் வந்து அந்த ஏர்ஹோஸ்ட் அக்கா வந்து சப்போஸ் ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃப்ளைட்டை ட்ராக்குக்கு ஓட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு தான் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்க பஸ் ஸ்டாப் மாதிரி பஸ்லாம் நிறுத்துவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஃப்ளைட் நிறுத்துகிற பிளேஸு. ட்ராக்குக்கு எடுத்துகிட்டு போயிட்டு தான் ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுவாங்க. லேண்டிங்கும் அதே மாதிரி தான். திடீர்னு என்னென்னா உள்ளே லைட்டில் ஆஃப் பண்ணிட்டாங்க. டேக் ஆஃப்க்கு முன்னாடி லேண்டிங்க்கு முன்னாடி தான் அப்படி தான் ஆஃப் பண்ணுவாங்க போல இருக்குது. இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா நான் மொபைல் அப்படியே விண்டோவில் வச்சுட்டு ரீல்ஸ்க்காக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த சட்டரை வந்து ஏரோசஸ் அக்கா வந்து க்ளோஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது ஓப்பனில் தான் இருக்கணுமா. ஸோ அதனால் நம்மளால் க்ளோஸ் பண்ணி வீடியோ எடுக்க முடியாது கைஸ். டேக் ஆஃப் பண்ணுற ட்ராக்குக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 5 செகண்ட் வந்து ஃப்ளைட் அப்படியே ஸ்லோவாக நிறுத்திட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நம்ம எப்படி ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர்னு போட்டு அடிப்போம் பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள் விண்டோவில் வந்து அந்த வாட்டர் ட்ராப் போகிற அந்த இதே தெரியும் எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து நம்ம பைக்கில் போகிற மாதிரி ஒரே அழுத்திட்டார் பைலட்டு. அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சு டேக் ஆஃப் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே டேக் ஆஃப் ஆகிற ஃபுட்டேஜ் அப்படியே போடுறேன் பாருங்கள். ஃபுல் ஸ்பீடு கைஸ், நல்ல ஸ்பீடு ஏற்றிட்டாங்க. நம்மளை அப்படியே இழுத்துட்டு போகுது. அவ்வளோதான், பறக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே பாருங்கள், ஃபஸ்ட் டைம் நான் ஃப்ளைட்டில் போகிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பறக்கிறேன். இப்படி வாவ், பெங்களூர் சிட்டி. வேறு மாதிரி இருக்குது கைஸ் ஃபீலு. அப்படியே டேர்னை போடுறாரு. இன்னும் மேலே போக போக செம்மையாக இருக்கும். ஆனால் டேக் ஆஃப் இதுதான் வாழ்க்கையிலே ஃபஸ்ட்டு டைம் ஃப்ளைட்டில் டேக் ஆஃபு. ஃபஸ்ட்டு டைம் ஃப்ளைட்டில் போகிறேன். சிட்டி பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பெங்களூருக்கு இது 30 கிலோமீட்டர்ஸ் கிட்ட அவுட்ரு தான். பட் இதுவே செம்ம அழகாக இருக்குது. அங்கே தூரத்தில் தெரியுறது தான் பெங்களூர். வாவ், வேறு மாதிரி இருக்குது கைஸ். எவ்வளோ தூரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கோம் ஸ்கையில். நான் லைட்டிங் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம கீழேருந்து தரையிலேருந்து பார்க்கும்போது ஃப்ளைட் பறக்கிறப்ப அந்த லைட் எரியும் பார்த்தீங்களா, அந்த லைட் தான் இந்த லைட். அது இப்போ தான் நான் இவ்வளோ கிட்டத்துலேருந்து பார்க்குறேன் லைஃப்பில். பாருங்கள், விங்ஸில் தான் அடிக்க போகல அந்த லைட்டு. நம்ம இத்தனை வருஷமாக மொபைல் வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம். நிறையா தடவை அந்த ஃப்ளைட் மோட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த ஃப்ளைட் மோட் இப்போ தான் நம்ம ஒரு வேலிடான ஒரு ரீசனுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளைட்டை வந்துட்டு ஃப்ளைட் மோடை டர்ன் ஆன் பண்ணி. அதே நான் வந்து ஆல்ரெடி டவர் இருக்கும் போதே பெங்களூர் டு கோவாவுக்கு வந்து மேப் போட்டு வச்சுட்டாரு. ஸோ ஆஃப்லைன்லேயும் அது வந்து ட்ராக் பண்ண முடியும். அதனால் எங்கே போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். வெல்கம் ட்ரிங்க் தானே நினைக்கிறீங்க? அதுதான் இல்லை, வெறும் தண்ணி தான். தண்ணி மட்டும் கேட்டால் கொடுப்பாங்க. மற்றதெல்லாம் நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போதே நம்ம சேர்த்து ஃபுட்லாம் புக் பண்ணியிருக்கணும். இல்லைனா தனியாக பே பண்ணுறத வாங்க மாதிரி இருக்குங்க. ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகி ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம கோவா பக்கத்துலேயே வந்துவிட்டோம். அங்கே பாருங்கள், கோவாவுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துவிட்டோம். ஒரு 50-60 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குங்கிற மாதிரி வைங்களேன். அங்கே பாருங்கள், அவங்க தான் லேண்டாக போகிறோம். நம்ம
திரும்ப ஃப்ளைட்டில் லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க. டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ண மாதிரி இப்போவும் ஆஃப் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம லேண்ட் ஆக போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் வந்து ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் கைஸ். நம்ம லேண்ட் ஆகிற ட்ராக்குக்கு வந்துவிட்டோம். அங்கே பாருங்கள், கோவா மனோகர் ஏர்போர்ட் இது. அவ்வளோதான், ஃப்ளைட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்குறாங்க. நான் ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணும்போது அடிக்கடி வந்து ஃப்ளைட்டை ட்ரெயின் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவ்வளோதான், என்ன கீழே வந்துட்டோம். லேண்ட் பண்ணும்போது ஒரு சின்ன வைப்ரேஷன் மட்டும் இருக்கும். லைட்டாக ஃப்ளைட் மட்டும் ஆடிச்சு அந்த டைமில். அதாங்க லேண்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், லேண்ட் ஆகிடுச்சு ஃப்ளைட்டு. கோவா வந்து இறங்குனதுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு கோவா. அங்கே பாருங்கள், கோவா காலிங் யூ அப்படி இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ளைட்டை விட்டு இறங்கி போய் நம்ம லக்கேஜஸ்லாம் திரும்ப எடுத்துகிட்டு அவ்வளோதான் கைஸ், நம்ம ரூமுக்கு போகணும். கீழே எந்திரிக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் எந்த மாதிரி ஒரு சீட்டில் உட்காந்துருந்தேன்னு. இங்கே பாருங்கள், என்னோடய சீட்டை தூக்குனேன்னா அப்படியே டவுன் பஸ் மாதிரி வருது கல்லிட்டு. என்ன இண்டிகோ ஏர்லைன்ஸ் இதுதானா அவங்க குவாலிட்டி? இல்லை எல்லா சீட்டும் இப்படி தான் இருக்குமான்னு தெரில. பேகை மாட்டிட்டு நம்ம கிளம்பிடலாம். ஃப்ளைட் பாருங்கள், பின்னாடி பார்க்கறதுக்கு வேறு மாதிரி இருக்குது. அவ்வளோ லென்த்தான ஃப்ளைட்டு. ஆக்சுவலி மைக்கில் ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் ஆகிருந்துச்சுன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும். என் ஃபேஸில் சந்தோஷத்தை பாருங்கள், எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஆடியோ ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. கோவா ஏர்போர்ட் பில்டிங்குள்ளே வந்திருக்கோம் கைஸ். பின்னாடி திருப்பி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. வேறு மாதிரி பில்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஷாப்பு பாருங்கள், நல்லா கலர் கலராக இருக்குது. ட்ரெஸ்ஸஸ்லாம் கோவாவில் போட்டு சுற்றுறதுக்குனே இருக்குது. மென்ஸு உமன்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வச்சுருந்தாங்க. நல்லா இருக்குது. ஆல்மோஸ்ட் வெளில வந்துட்டோம் கைஸ். இப்போ வந்து நம்ம ஹோட்டல் புக் பண்ணியிருக்கோம். அந்த ஹோட்டல் கோவா மெயினில் தான் புக் பண்ணியிருக்கோம். ஆனால் ஏர்போர்ட் வந்து 30 to 40 கிலோமீட்டர்ஸ் வந்து அவுட்டரில் இருக்குது. இங்கேருந்து நம்ம டாக்ஸியில் தான் வந்து அங்கே போய் ஆகணும். ஸோ டாக்ஸி பேசிகிட்டு இருக்காங்க நம்ம கூட வந்த கேங்கு. ஸோ டாக்ஸி பேசிவிட்டு நம்ம கிளம்பலாம். இங்கேருந்து நம்ம ரூமுக்கு தான் டைரெக்டாக போக போகிறோம். இன்றைக்கி போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கிறது மட்டும் தான் நம்ம பிளானு. ஃபுல்லாக இது வந்து அவுட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கோவா மனோகர் ஏர்போர்ட் வேறு மாதிரி பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அளவுக்கு இல்லை, பட் இதுவும் வேறு மாதிரி இருந்துச்சு. நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கைஸ். இந்த டிஸ்கில் வந்து கேட்டோம்னா டாக்ஸி அவங்களே நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் வந்து நமக்கு வந்து இங்கேருந்து நம்ம ரூமுக்கு 1600 வாங்கினாங்க கைஸ். ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்க்கு மொத்தம் 6 பேர். மொராசோன்னு நினைக்கிறேன். அங்கே தான் நம்ம லக்கேஜில் எடுத்து வச்சுட்டு நம்ம ரைடிங் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நமக்கு கோவா சிட்டிக்குள்ளே போக போகிறோம். இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் தான் இருந்தோம். இது ஃபுல்லாக அவுட்டர் தான், டோட்டலாக அவுட்டர். ஃபுல்லாக பேக் பண்ணிட்டு நம்ம ரூமுக்கு இப்போ கிளம்பலாம். இங்கேருந்து ரூம் வந்து ரீச் ஆகிட்டோம் கைஸ். இதான் நம்ம ஹோட்டல். ஆக்சுவலி வந்துட்டு இது ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஹோட்டலாக தான் இருந்துச்சு, ஹோட்டலாக தான் இருக்குது. உள்ளே போனோன்னா எல்லாமே கம்பைண்டாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த ஹோட்டல் பேர் வந்து ஆஸ்டா. உள்ளே போகலாம் வாங்க. நான் உங்கள் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஹால், ரூம், கிச்சன் எல்லாமே இருக்குது உள்ளே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹாலு. ஹால்லேயே கிச்சன் வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் தான் நம்ம பாய்ஸ். நம்ம போயிட்டு இப்போ ரூம்ஸை பார்க்கலாம். நம்ம குக் பண்ணுறதுக்கு கூட தேவையான எல்லாமே வச்சுருக்காங்க. இது ஒரு பெட்ரூம் கைஸ். இது ஒரு பாத்ரூம். இது இன்னொரு பெட்ரூம். மொத்தம் 2 பெட்ரூம். வெளியில் பால்கனி. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருங்கிறதுனால பால்கனியோட வியூ அவ்வளோவா தெரியாது. பட் வந்து இதுதான் பால்கனி. ஓப்பன் பண்ணால் நல்லா தான் இருந்துச்சு. காய்ஸ், நம்ம ஃபைனலாக ரூம் வந்து ரீச் ஆகிட்டோம். லைஃப்பில் வந்து நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கோவாவுக்கும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். ரொம்பவே சந்தோஷமான நாள்னு சொல்லலாம். இன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியஸ்ட்டு நாள் இன்றைக்கி.
என்ன ஒன்று ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் ஆகலை மைக்கில், மற்றபடி வந்துட்டு எல்லாமே ஓகே தான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கோவாவில் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் எபிசோடாக வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் பாய். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்ஸ். பாய்.